ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A regular hexagonal pyramid of base edge 25 mm and axis length எவ்வளோ சொல்லியிருக்காங்க 60 mm is lying on its slant edge on the ground. அப்போ slant edge ஓகேவா, இது கிரவுண்ட்னா என்னது, அது வந்து ஹெச்பி ஓகேவா. ஸோ ஸ்லாண்ட் எட்ஜ் போன ப்ராப்ளமே நான் சொல்லியிருந்தேன். இதே இது ட்ரையாங்குலர் ஃபேஸஸாக இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் இந்த மாதிரி வரையணும் ஃபார் ஹெக்ஸகனுக்கு. இதே இது பென்டகனாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரையணும், இந்த மாதிரி டயக்ராம் வரையணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பாருங்கள், இது நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் கிடைக்குது ஓகேவா. இது எப்போ வரையணும், ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் கேட்டாங்கன்னா. இதே இது ஸ்லாண்ட் எட்ஜ் இது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஹெக்ஸகனை இந்த மாதிரி வரையணும், இந்த மாதிரி வரையணும் ஓகேவா. அப்போ தான் இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் இங்கே இப்படி இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி பென்டகன் எப்படி வரையணும், இந்த மாதிரி வரையணும் ஓகேவா. ஸோ அப்போ தான் இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் ஓகேவா. இப்போ நம்ம வந்து அதுதான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ ஸ்லாண்ட் எட்ஜு ஹெக்ஸகன் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி வரையணும், ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். சாரி, ஸ்லாண்ட்னா என்னது, இது ஓகேவா. இது கிடையாது, இது வந்து என்னது, இது வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸஸ்க்கு ஓகேவா. இது வந்து என்னது, ஸ்லாண்ட் எட்ஜுக்கு, இது வந்து ஸ்லாண்ட் எட்ஜுக்கு ஓகேவா. இந்த மாதிரி வரையணும். அதே மாதிரி சச் தேட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the axis is parallel to VP. இப்போ parallel to VPனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எங்களுடைய ஆக்சிஸ் அப்படின்னா இப்போ நம்ம அங்கே ஒரு பிரமிட் மாதிரி வரைஞ்சிருப்போமா, இந்த சென்டரில் இருக்கிற ஆக்சிஸ் இந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா. படுக்க போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ தான் இது விபிக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இதே பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணும், இந்த டயக்ராமை கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி வரையணும் ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி XY லைன் வரைஞ்சிக்கோங்க. மேலே விபி கீழே ஹெச்பி ஓகேவா. ஸோ நான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 25 mm கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 2.5 எடுத்துட்டோம். திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்கிளை வந்து லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ சர்க்கிளை நம்ம லைட்டாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ட்ரா பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது லைன்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்க்கிளை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு எப்படி வரையணும், ஆக்சுவலாக இந்த ஹெக்ஸகனை இந்த மாதிரி வரையணும் ஓகேவா. அப்போ தான் இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து நமக்கு ஸ்லாண்டிங் எட்ஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்போ அந்த கார்னர் வர மாதிரி வரையணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய காம்பஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த ஒன் செகண்ட் ஓகேவா. இந்த சைடு வச்சு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயே ஆப்போசிட்ஸ் கார்னர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இது பண்ணிடுங்க, டாட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு நமக்கு 6 சைட்ஸ் இருக்கணும். சாரி 6 சைட்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ 6 சைட்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ கார்னர் இது பாருங்கள். இப்போ ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து கரெக்டாக அந்த விபிக்கு ஸ்லாண்டிங் எட்ஜ் மாதிரி இருக்கா ஓகேவா. ஸோ ஸ்லாண்டிங் எட்ஜ் கிரவுண்டில் ப்ளேஸ் ஆகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் கார்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரமிட் வரைய போகிறோம். ஆப்போசிட் கார்னர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி இங்கேயும் ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஓ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம இதுக்கு ஹெக்ஸகனுக்கு நேம் பண்ணணும். ஸோ நேம் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே A B C D E F ஓகேவா. ஸோ அதை நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்ஸை அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணுங்கள், மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவையும் என்ன பண்ணுங்கள், மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிஇ மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க, டி மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஹைட் நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 16 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
60 ஓகேவா. ஸோ 60 எவ்வளவு பிரமிட் இது. அப்போ என்ன பண்ணணும், சென்ட்ரல் டாட் வச்சுட்டு ஒரு லாங் ஒரு டாட் ஒரு லாங் ஒரு டாட் ஒரு லாங் ஒரு டாட் ஒரு லாங் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த என்ன பண்ணுங்கள், இந்த ஹெக்ஸகனோட சாரி இந்த கார்னரோட என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டோட இந்த பாயிண்ட், நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஓகேவா. ஸோ இதுக்கு நேம் வந்து என்னது ஓ டேஷ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கீழேருந்து பார்க்குறோம். அப்போ ஏ நமக்கு தெரியுமா, அப்போ என்ன பண்ணுங்கள் இது ஏ டேஷ். இங்கே பாருங்கள் பி டேஷ் நமக்கு தெரியும், எஃப் டேஷ் நமக்கு தெரியாது. இந்த சைட் பாருங்கள் சி டேஷ் தெரியும், இ டேஷ் தெரியாது. இங்கே என்னது டி டேஷ் ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வரைஞ்சிருக்கிற ஹெக்ஸகனே என்ன பண்ணிக்கணும், டார்க் பண்ணிக்கணும் ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இது வந்து இந்த ஆக்சஸ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே இது நம்ம தலை கூப்பிட இப்படி வரையணும் ஓகேவா. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படி இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறோம், இந்த இந்த பிரமிட் வந்து அப்படியே இங்கே டேர்ன் ஆகி இங்கே வரைய போகுது ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது அப்படியே இங்கே டேர்ன் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க O1 டேஷ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் O1 டேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த D1 டேஷை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே இதுதானே ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த D1ஐயும் ஸோ இந்த டியையும் ஓவையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய காம்பஸில் மார்க் பண்ணிக்கோங்க. காம்பஸில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த டியிலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது இந்த சைடு. ஸோ என்ன பண்ணுங்கள், டியிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதுக்கு நேம் தான் என்னது O1 டேஷ் ஓகேவா. O1 டேஷ் நம்ம மார்க் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இது மார்க் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பாயிண்ட் கிடச்சிச்சு, இந்த பாயிண்ட் கிடச்சி, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நமக்கு வேணுமா. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓலேருந்து இந்த ஏவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓலேருந்து ஏ வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓலேருந்து இப்போ என்ன பண்ணோம், ஏ மெஷர் பண்ணிட்டோமா. அப்போ என்ன பண்ணுங்கள், ஓலேருந்து இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏ எங்கே வரும் நமக்கு தெரியாது ஓகேவா. அதனால பெரிய ஆர்க் ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓலேருந்து எனக்கு ஏ எங்கே வரும்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன் ஒரு பெரிய ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டி டேஷ், இது நம்ம பண்ணால் தானே நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக எந்த பாயிண்டில் வந்து கரெக்டாகுன்னு தெரியும். ஸோ டி டேஷையும் ஏ டேஷையும் என்ன பண்ணுறேங்க அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணிட்டேன், ஸ்கேலில் என்ன காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டியிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். ஸோ அப்போது நமக்கு இந்த பாயிண்ட் தான் என்னது ஏ டேஷ் A1 டேஷ். ஸோ இந்த என்ன பண்ணலாம், இந்த ஆர்க்கெலாம் வந்து என்ன பண்ணுங்கள் ரப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே இருக்கிற அவுட்டர் ட்ராயிங்கில் வரைஞ்சிக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். இது ஆக்சஸ் வந்து பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பர்பெண்டிகுலர் ஜஸ்ட் டில்ட் மட்டும்தான் ஆகும் ஓகேவா. ஸோ போன சம்மில் பார்த்தோம்னா அந்த மாதிரி டில்ட் மட்டும்தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு எதுவுமே கொடுக்கல நம்மளால் பண்ணவே முடியலன்னு என்ன பண்ணோம், 90 டிகிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஆர்க் அது மாதிரி கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்கும் ஈக்கும் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மெஷர் பண்ணுங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது எனக்கு 1.1 கரெக்டாக 1 பாயிண்ட் வருது. எங்கேருந்து மெஷர் பண்ணேன், டிலேருந்து தான் மெஷர் பண்ணேன். அப்போது கரெக்டாக 1.1 மார்க் பண்ணிட்டீங்களா. ஸோ இதுக்கு நேம் என்னது C1 டேஷ் E1 டேஷ் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னரை மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டர் லைனை எவ்வளோ வருது எனக்கு 1.4 வருது ஓகேவா. என்ன பண்ணுங்கள், இந்த இதிலேருந்து என்ன பண்ணுங்கள் 1.4, இதுதான் என்னது உங்களுடைய ஆக்சஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஏலேருந்து எப்படி வேணாலும் மெஷர் பண்ணலாம்ப்பா. நான் ஏலேருந்து மெஷர் பண்ணுறேன். ஏலேருந்து மெஷர் பண்ணும்போது எனக்கு 1.1க்கும் 2க்கும் இடையில இருக்குது ஓகேவா. ஸோ இங்கேருந்து 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ இதனுடைய நேம் வந்து B1 டேஷ் F1 டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதோட கூட என்ன பண்ணணும், எல்லா ஓ பாயிண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இது லாங் டாட் லாங் டாட் லாங் டாட் லாங் டாட் லாங் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா டாட் பண்ணிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி கூட இந்த ஓவை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, இப்போ பாருங்கள் இந்த ஆக்சஸ் வந்து எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது ஓகேவா. ஸோ பேரலாக இந்த மாதிரி தான் டயக்ராம் ட்ரா பண்ணணும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன பண்ணுவோம் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டையுமே என்ன பண்ணுங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஓவும் கடைசி ப்ரொஜெக்ட் பண்ண மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த சைடில் இருக்கிற ஆக்சிஸ்லேருந்து பண்ணும்போது ஆக்சிஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகாது லைன் வந்து மாறாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண இப்போ எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதுனா இதுக்கு நம்ம நேமிங் கொடுக்க போகிறோம். ஸோ நேமிங் கொடுக்கலாமா? ஸோ நேமிங் கொடுக்கும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு இ. ஸோ நான் இ மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் வருது இ வருது. ஸோ இதுதான் என்னது E1. நெக்ஸ்ட்டு எஃப் பாருங்கள் இதே லைனில் எஃப். ஸோ F1. நெக்ஸ்ட்டு ஏ இந்த இடத்துல வருது இங்கே வருது எனக்கு A1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டி ஸோ டி இந்த இருக்குது. ஸோ இந்த லைன் தான் என்னது D1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி இங்கே கட் ஆகுது. ஸோ B1. சி எனக்கு இந்த லைனில் கட் ஆகுது. ஸோ C1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓ இங்கே கட் ஆகுது இந்த லைனில் O1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் D1ம் O1ம் எப்படி தான் இருக்குது அதே லைனில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அதே லைனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக இந்த டாட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெக்ஸகனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது டாட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A1 B1. நெக்ஸ்ட்டு F1 A1. ஓகேவா? கனெக்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு A1ஓட O1 கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ A1ஓட O1 கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ A1ஓட O1 கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு B1ஓட O1 கனெக்ட் ஆகிருக்குது. B1ஓட O1 கனெக்ட் ஆகிருக்குது. என்ன பண்ணுங்கள் அது மாதிரி என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் F1ஓட என்னது O1 கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ F1ஓட என்னது O1 கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஓட O1 கனெக்ட் ஆகிருக்குது. சி அப்போ என்ன பண்ணணும் சிலேருந்து என்ன பண்ணணும் ஓவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு உள்ளே இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது வந்து இங்கே பார்த்தா நமக்கு தெரியாது தானே. அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம ஹிடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈயும் இதில் தான் ஜாயின் ஆகிருக்குது. ஓ கூட ஜாயின் ஆகிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டியும் என்ன பண்ணும் டியும் ஓன்னு தான் எப்படி தான் இது ஒரே லைன் இந்த அதெல்லாம் டச் ஆகிருக்குது ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுவும் ஹிடன் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் உங்களுடைய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் இங்கே மார்க் பண்ணலையோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னது இது இங்கேருந்து ஸோ இந்த ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ பார்த்துக்கோங்க. ஆக்சிஸ் லென்த்தில் அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 சொல்லியிருக்காங்க. ஸோ 60. அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனுடைய சைடு. ஸோ ஹெக்ஸகனுடைய சைடு ஓகேவா? ஸோ ஹெக்ஸகனுடைய சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எழுதாதீங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த இப்படி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா?